கிளம்பிட்டீங்க? கையில பேக் எல்லாம் வச்சிருக்கீங்க. அக்கா, கோவில்ல நான் தான் என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரேன்னு போனேன்ல, கூட்டிட்டு வந்து பார்த்தா உங்களை காணோம். அப்ப நீங்க எங்க போயிட்டீங்க? இல்ல, அத்தை தனியா இருப்பாங்கன்னு தான் வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இங்க எங்களுக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியல, அதான் எங்க ஊருக்கே போலான்னு முடிவு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். என்னம்மா, நீங்க வந்து 10 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்றீங்க? வேலை வேணும்னு எங்க வீடு வரைக்கும் வந்தீங்க, இப்போ திடீர்னு போறேன்னு சொல்றீங்க. ஏதாவது பிரச்சனையா? அது இல்லம்மா, அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த ஊர் பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா, இல்ல இங்க வேலை பார்க்க பிடிக்கலையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, என்னமோ ஊருக்கே போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் கிளம்பிட்டோம். ஏ, இந்த ஊருக்கு என்ன, நாங்களா இல்லையா? அப்படி இல்லம்மா, அது வந்து இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இங்க ஒரு மாசம் இருங்க. ஒருவேளை அப்பவும் உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீங்க கிளம்பிடலாம். இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லம்மா வேணாம்மா, நாங்க கிளம்புறோம். என்ன உங்க மக மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, உங்க மக கூப்பிட்டா இப்படிதான் மறுத்து பேசுவீங்களா? சொல்லுங்கம்மா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, அத கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? நான் சொல்றேன், வாங்க வீட்டுக்கு போலாம். பண்றேன். சரிம்மா, இனிமே நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கோம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த ஊர்ல மனசு விட்டு பேச எனக்கு யாருமே இல்ல. இப்போ நீங்க தான் இருக்கீங்க. அப்பப்ப இங்க வந்துட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை இங்க இருக்க சொன்னேன். சரி ரேவதி, நாங்க இங்கே இருப்போம், நீ கவலைப்படாத. சரிம்மா, கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதா? என்னாலதான் வர முடியல. எங்கம்மா நடந்துச்சு? கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. ஏம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சுமா. அப்படி என்னம்மா நடந்துச்சு? என்ன சொல்றீங்க? உங்க அத்தை இறந்துட்டாங்களா? ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என் ஹஸ்பண்டோட அம்மான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவங்க என் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சின்னு இப்பதான் எனக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் என்னோட வீட்ல சாதாரண வேலை செய்யற டிரைவர் இல்ல. அவர் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்பமும் தாத்தா பாட்டியோட குடும்பமும் ஒரு பிரச்சனையால பிரிஞ்சு கிடக்குற 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான் அவர் இங்க வந்து டிரைவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியா? அட கடவுளே. ஆமா, அதையெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நாள் அவரை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே அவருக்காக அவரோட மனைவியா வாழ போறேன். அவரு சந்தோஷம்தான் இனிமே ஏன் சந்தோஷம். இப்ப ஏதோ மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. உங்ககிட்ட சொன்னதால என் மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் குறைஞ்சு போச்சு. எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரேன். அப்புறம் நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். சரிம்மா, நாங்க எங்கேயும் போகல, இங்கேதான் இருக்கோம். சரி, நான் வரேன். என்னம்மா இதுல இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு?
எவ்வளவு நல்ல மனுஷி அந்த சம்பந்தி அம்மா. அவங்களுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாதுல்ல. அம்மாவை தெய்வமா மதிக்கிற மாப்பிள இதை எப்படி தாங்கிப்பாரு? பாவம், அவர் இந்த துக்கத்துல இருந்து வெளியே வர ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் வரும். அது ஏன்னு தான் புரியவே மாட்டேங்குது. கார்த்திக் தம்பிக்கு மன உறுதி ஜாஸ்தி. இந்த துக்கத்துல இருந்து அவர் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அத்தை. நீ எதை சொல்ற மைதிலி? கார்த்திக் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம தீபா தான் அவரோட முதல் மனைவின்னு ரேவதிக்கு எதுவும் தெரியாது. இனிமே எப்பவுமே அவளுக்கு தெரியாம பாத்துக்கணும். அப்பதான் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாமா, மாப்பிள்ளையோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அதுக்காக தீபா விஷயத்த மறைக்கிறது தப்பில்ல. என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல. ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளாவது நல்லபடியா இருக்கட்டும். என் தீபா தெய்வமா நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா.